வணக்கம் மக்களே. புரட்டாசி மாதனாவே எல்லோருக்கும் ஞாபகம் வருகிறது பெருமாள். பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா நம்ம வேலூர் பிரம்மபுரத்தில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த வேலூர்லேருந்து பிரம்மபுரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர். மலை மேல் அமைந்துள்ள இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலோட ஒரு சிறப்பம்சமே இதில் இருக்குது. வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னா, இது ஒரு 1200 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அனுமன் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறுங்கல் தான் இந்த கோவில் அமைஞ்சுள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளாக சுயம்பு வடிவத்தில் உருவெடுத்திருக்காரு. ஒரு சிறுவனை வீட்டில் விட்டுட்டு திரும்பி வரும்போது இங்கு பெருமாள் வந்து போனதாக ஒரு ஐதீக கதையும் உண்டு. இந்த ஐதீக கதையின் மூலிமா இப்போ இந்த கோவிலில் பிரசன்ன வடிவத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உருவெடுத்து உள்ளார், அதுவும் சுயம்பு வடிவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த கோயில் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நீங்கள் படி ஏறி இந்த கோவிலில் எத்தனை படிக்கட்டு இருக்குதுங்கன்னா, கீழேருந்து நீங்கள் மலையில் வரோன்னா 375 படிக்கட்டுகள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாளை பக்திமயமாக வந்து வழிபட்டு சென்றால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அதுவும் சிறப்பாக நடைபெறும்னு ஒரு ஐதீகம் கதையும் உள்ளது. இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாளோட அந்த சஞ்சீவ மலையோட கல்வெட்டு எங்கன்னா, நம்மளோட மூலஸ்தானம் பின்னாடியே அந்த கல் இருக்கிறதுனால இது ஒரு சுயம்பு வடிவத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் உருவெடுத்துள்ளார் என்பது ஒரு கதையும் உள்ளது. இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை இங்கே மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் 3வது சனிக்கிழமை பெருமாளுக்கு பழம், பூ என பலவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே மட்டுமல்ல, இந்த ஊர் மக்களும் இணைந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்காக ஒரு மிகப்பெரிய அன்னதானமும் நடத்திட்டு வராங்க. இதனால் நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நீங்கள் வேறு என்ன திருக்கோயில் போக ஆசைப்பட்டாலும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூர் விஐடி போகிற வழியில் இருக்க பிரம்மபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடும்.